டேய் அடுத்த சீன் கேட்டு சொல்கிறேன், அதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கடா. டேய் அடுத்த சீன் எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம்? அடுத்து வெளியே அந்த பிரேக்கப் சீன் போயிடலாம். வெளியே லைட் பண்ணிடு. வெளியே வா. டேய் வேறாச்சும் யோசிடா, நல்ல சீன்றாது. பட்ஜெட் இல்லைடா. இப்படி தான் பைலட்டுன்னு சொல்லி 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 எல்லாம் அப்படியே நிற்கிதுடா. இதெல்லாம் டிஃபரெண்டாக பண்ணலடா மச்சான். டேய் பேசிட்டு இருக்கேன்ல, என்னப்பா? இல்லை சார், அந்த ஆக்டர் இந்த சீன் எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறாரு. ஏன் பொண்ணுகிட்ட கெஞ்சினதே இல்லையா? போய் டைலாக் படிக்க சொல்லு போ. மச்சான் இப்படியே சொல்லி கம்மி பண்ணிக்கிட்டே வரோம்டா. சொல்லி தானடா கமிட் பண்ணாங்க பட்ஜெட் கம்மின்னு. இங்கே பாரு, உன்னோட பிசி ஸ்ரீராம் திறமையில இப்போ காட்ட வேணாம். நம்ம படம் பண்ணுவோம்ல அப்போ காமிச்சுக்க. ½ hour தான்டா டைம் இருக்குது. லைட்டு போயிடுடா, சீக்கிரம் போய் பண்ணுறா. கூட நல்ல சீனாக இருக்கேன்னு பார்த்தேன். டேய் அடுத்து வாங்கடா, இங்கே வாங்கடா வெளியே. சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். உட்கார். இதை கூட போய் சொல்ல முடியல உன்னால வந்துட்ட. அவன் இந்த சீனே ஏதோ ஓவரா பொண்ணுங்கிட்ட கெஞ்சுற மாதிரி இருக்குன்னு சொல்றா. ஏதோ வாழ்க்கையிலேயே பொண்ணுங்கிட்ட கெஞ்சாத மாதிரி. அப்படியே சொன்னோம். நீங்க ஒரு பையன் பொண்ணுகிட்ட கெஞ்சுற மாதிரி சீன் வைக்கிறீங்க. ஏன் ஒரு பொண்ணு போய் பையன் கிட்ட கெஞ்ச கூடாதா? அவன் மேல இருக்கிற கோவத்தை என் மேல காட்டுறீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு டைரக்டர் சார். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? பின்ன நீங்களும் எல்லா டைரக்டர் மாதிரி தான் எழுதுறீங்க. கேக்குது. கேட்கணும் தான் சொன்னதே. என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? எனக்கு ஒரு டவுட். ஏன் எல்லா டைரக்டர்ஸும் லவ் ஃபெயிலியர் ஆனா பையனே போய் கெஞ்சுற மாதிரி கதை எழுதுறீங்க? இப்போ ஒரு தடவை அந்த பொண்ணு பிரேக்கப்னு சொல்லி அந்த பையன் எதுவும் சொல்லாம அமைதியா போனா அந்த எண்டிங் எப்படி இருக்கும்? ஏன் சிரிக்கிறீங்க? நான் ஒரு கதை சொல்கிறேன், கேட்குறியா? இந்த கதை மாதிரி இருக்காதுல்ல. ஹீரோ யாரு? ஹீரோவோ யாரை வேணாலும் வச்சுக்கோ. என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா? அம்மா திட்ட போறாங்க. என்ன பிரச்சனை? ஃபோன் கையில். ஹலோ ஹலோ, உன் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வா. உன்கிட்ட கொஞ்சம் பேர். ஹலோ. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? அவளை பாத்தியா, பேசுனியா? மச்சான் நான் வந்து சொல்றேன்டா, தயவு செஞ்சு போனை வைடா. சொல்றா. டேய் டேய் இறங்க, நான் பேசுகிறேன். கையில் வந்துட்டியா? சொல்லியிருக்கலாம் வரேன்னு. என்ன சாரியில் வந்திருக்கா? எவ்வளோ நேரம் உனக்கு போன்? ப்ளீஸ், அவளுக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. யார் கையில் இது? பிரதர், அவள் சொன்னால அவங்ககிட்ட அவன் என்கிட்ட பேசினா சரியாயிருவா. நீங்கள் வேற. பிரதர் சொல்கிறத கேளுங்க. அவளுக்கும் எனக்கும் நடுவில் 1000 பிரச்சனை இருக்கும். பேசி சரி பண்ணிடுவோம் பிரதர். நீங்கள் விடுங்க. கையில் சொல்லு. கையில் பிரதர். கையில் என்ன கையில் இதெல்லாம்? பிரதர் நான் தான் சொல்கிறேன். சொல்லு கையில், சொல்லி புரியவே அவன்கிட்ட. நிறுத்துறியா? சாரி. சொல்லு கையில், சொல்லி புரிய வை கையில். சரி வா கொஞ்சம் பேசணும். இரு. யார் அவன்? போய் சொல்லு. நம்ம 2 பேரும் பேசினா சரியாயிருவோன்னு. சும்மா பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். 2 காளான் எப்பயும் போல, பெப்பர் அதிகமாக.
வா நல்ல வேளை வந்துட்ட நீ. என்ன கையல்? சரி தப்பு தான், நான் ஃபோன் எடுக்காமல் வந்தது தப்பு தான். நான் ஏன் ஃபோன் எடுக்காமல் வந்தேன் தெரியுமா? எனக்கு ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து கால் வந்துருந்துச்சு. நான் அந்த ப்ராஜெக்ட் டிஸ்கஷன் இருந்தனால தான் எனக்கு கால் பண்ண முடியல. நான் உனக்கு ஒவ்வொரு டைமும் கால் பண்ண நினைப்பேன், கரெக்டாக எனக்கு தான் ஒர்க் வந்துடும். ஸோ அதான் கால் பண்ண முடியல. நம்ம இத்தனை நாள் இதுக்கு தானே வெயிட் பண்ணோம். ஒரு வேலையை அது நடக்க போகுது கையில். நான் அதை முடிச்சுட்டு வந்து உனக்கு கால் பண்ணி சொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கே நீ தான் கால் பண்ண எடுக்கவே இல்லையே, பயந்துட்டேன். அதுவும் மெசேஜை பார்த்துட்டு. சரி எதை எப்படியோ நீ வந்துட்டல்ல, அது போதும் எனக்கு. சாரி கையில். ஏய் சாரியில் அழகாக இருக்க கையில். பிரதர் காளான். காளான் வந்துருச்சு, சாப்பிடு. சரி எதை எப்படியோ வா நல்ல வேளை வந்துட்ட நீ. இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. சாரி, நான் எவ்வளோ ஹோல்ட் பண்ணிட்டேன்னா என்னால் முடியல. நீ சொன்னல நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னு, அதான் என் ஃபோன் எடுக்க முடியல. இதனால உனக்கு என்ன கிடைக்கல தெரியுமா? நான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்லை. இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆற வரைக்கும் எனக்கு எதுவுமே தோணல. ஆனா உங்ககிட்ட ஒரு கால் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியலண்ணா. இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு மட்டும்தான் நினைச்சேன். ஆனா எப்ப சொல்லிட்டேன். உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்டிருக்கேன், எனக்காக நீ எவ்வளோ செஞ்சிருக்க. ஒரு சிலது செய்யாமலும் இருந்திருக்க. கடைசியா ஒன்று கேட்கவா? தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, விட்டுரு ப்ளீஸ். வீட்டு போக காசு இருக்கா? Confusion என்ன கொல்ல தொலைஞ்சேனே எனக்குள்ள
ரொம்ப நேரம் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கே, எடுக்கலாம்ல? அவனுக்கு வேற வேலை ஹே ம் நீ எப்படா வந்த? ஏண்டா அதை ஃபோனை தானடா வெடிக்க பார்க்குற, அதை அட்டன் பண்ணானடா. மச்சான் உனக்கு அப்படியே தெரிஞ்சு வேடிக்கை பார்க்குற மாதிரி. டேய் நான் ஜோன் அவுட்டாக யோசிச்சுட்டு இருந்தேன்டா ஸ்டோரியை. ஜோன் ஓட்டோன்னா என் வாய்ஸ் கேட்குமோ? சி இன்னும் ரெடியாமல் என்னடா பண்ணிட்டு இருக்க? 10 நிமிஷம் கிளைமேக்ஸ் மட்டும் எழுதிட்டு வந்துடுறேன். மொத்த கிளைமேக்ஸ் எழுதுறியா? டேய் ப்ரொடியூசர்கிட்ட கையில காலை விழுந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன்டா இன்னைக்கு. அவரை பார்க்க போற 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏதோ கிளைமேக்ஸ் எழுதுறேன்ற. டேய் ஒரு 10 நிமிஷம்டா, கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு உடனே போயிடலாம்டா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வா போலாம், வா சரி போலாம், வா சீக்கிரம் ரெடி ஆகலாம், போலாம். யாரடா கால் பண்ணா? அம்மாடா அப்புறம் என்ன கட் பண்ண? அம்மா அவங்க அப்படி தான் கால் பண்ணிருப்பாங்க. வா போகலாம். டேய் ஏதாச்சும் இம்பார்ட்டண்டாக இருக்க போது கால் பண்ணி பேசிட்டே போகலாம். டேய் வீட்டில் அவங்க சும்மா இருந்திருப்பாங்கடா, அதனால தான்டா கூப்பிட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்த வேலையை பார்ப்போம், வாடா முடிச்சுட்டு பேசிக்கலாம். ஆஹா பொசிஷன் போயிட்டான் போலியே. டேய் ம் என்னடா இது ஜோன் அவுட்டா இருக்க? இல்லைடா மொத்தம் 2-3 கிளைமேக்ஸ் இருந்துச்சு, எதை சொல்லி பீச் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டேய் ம் விளையாடாதடா. இங்கே பாரு, நீ எப்படியாச்சும் கதை சொல்லி டேரக்டர் ஆகிடுவ, நான் உன்னை பிடிச்சி அப்படியே கேமராமேனில் தான் இருக்கேன். ஸோ அது எப்படியாத மச்சான். இல்லைடா உனக்கு என்ன தெரியுதோ தெளிவாக சொல்லு, ம். பார்த்துக்கலாம். நேற்று நான் அவர்கிட்ட பேசும்போது கூட அவர் ரொம்ப சாஃப்டாக தான் இருந்தார், அதனால அவர் எதுவும் வந்து கன்ஃபியூஸ் வைக்க மாட்டார். உனக்கு என்ன தோணுதோ சொல்லு, பார்த்துக்கலாம். வணக்கம்ப்பா. பேசின வாய்ஸுக்கு வந்திருக்க ஹியூமனுக்கு சம்மந்தம். வணக்கம்ப்பா. அடா வணக்கம்ப்பா. உட்காருங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம். சொல்டா. என்னது? என்ன 3 மாசமா பேமெண்ட் கொடுக்கலையா? இது வேலைக்காவது, நீ அவன் கதையை முடிச்சிடு. முடிச்சிரா? டேய் என்னடா சாஃப்டாக சொல்ல முடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு. நேற்று பேசும்போது கூட சாஃப்டாக தான்டா இருந்தார். நேற்று நாங்கள் நிறைய டெக்னிக்கலாக பேசணும்டா, அது F1 படத்தை பற்றி. F1 பற்றி நீ டெக்னிக்கலாக பேசணும். அப்புறம் தம்பி அப்படிங்கிறானே. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்ன விஷயமாவா? சொன்னியா இல்லையாடா? இருடா அண்ணா, நேற்று கூட என் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு கால் பண்ணி பேசினேண்ணா. நீங்கள் கூட டெக்னிக்கலாக F1 படத்தை பற்றி கூட பேசுனீங்களே. அதாண்ணா. ஓகே. ஆமா பத்தல யாரு டைரக்டர்? அண்ணா இவன் தானா? அர்ஜுன் கூட சொன்ன டைரக்டர் பையன் ஒருத்தன் சொன்னா இவன் தானா? சரி, இது என்ன ஜேனர்ப்பா? ரொமான்ஸா, காமெடியா, ஆக்ஷனா இல்லை த்ரில்லரா? பார்த்தல சார். டெக்னிக்கலு ஒரு நல்ல கதை சார். இப்போ ஒரு இது கேட்டாரா? தம்பி அதை நான் சொல்லணும், நீ கதையை மட்டும் சொல்லு. சார் ஓப்பன் பண்ணோன்னா இதான் சார் கிளைமேக்ஸ். ஆஸ் யூஷுவல் லவ் ஸ்டோரி. ஆனால் கதை நல்லா இருக்கு, நம்ம படம் பண்ணலாம். தேங்க்யூ சார். பட் ஒரு கண்டிஷன், இதை நீங்கள் ஒரு பைலட்டாக கொண்டு வரணும். ஏன் சார் கதையில் ஏதாச்சும்? இல்லை, கதைலாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் புது பசங்க இப்போ தான் படம் பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி யார்ட்டும் ஒர்க்லாம் பண்ணல. ஓ, அதனால் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியணும். இந்த படத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம தாராளமாக படம் பண்ணலாம். என்ன பண்ணுறீங்களா? பண்ணுறோம் சார். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ சார். டேய் எப்படியோ ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரா பைலட்டுக்கு. அந்த லொக்கேஷன் கேட்டிருந்தேன்ல, அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணிடலாம்லடா. உனக்கு ஓகே தானே? டே அதை பாடுறா. டேய் டீயா காஃபியா? டீ. டேய் ஓகே சொல்லிட்டாரு, கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துருக்கோம்டா. ஹலோ. என்னடா ஃபோன் பண்ணா கட் பண்ற? வேலையா இருந்தியா? இல்லைம்மா அதெல்லாம் இல்லை. சொல்லுமா என்ன விஷயம்? என்னப்பா சாப்பிட்டியா? சாப்பிட்டியாவா? என்னம்மா திடீர்னு பாசம் பொங்குது, இப்படிலாம் பேச மாட்டியே. அப்படிதான், நீ அவ்வளோ தூரத்துல இருக்க, நீ இல்லாம வீடே வெறிச்சோடி இருக்கு. எப்படிம்மா அப்படி? வீட்டுக்கு வந்தால் செருப்பால் அடிக்கிற, வெளியே இருந்தால் அப்படி சென்டிமெண்டால் அடிக்கிற. உன்னை புரிஞ்சிக்கவே முடியலம்மா. அப்படியே பேசிட்டு இருந்த, நீ
வந்தால் சாப்பாடு போட மாட்டேன் பார்த்துக்கோ. சரி சரி, சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன்டா. ம். சரிடா, அவன் ஃபோன் பண்ணாளா? அம்மா நான் உனக்கு அப்புறமா கூப்பிட்றேம்மா, நைட்டு போல். வைக்கிறேம்மா. பைசா மட்டும் தேவைப்படும், கொஞ்சம் அதை மட்டும் ரெடி பண்ணிக்கோ. ம். டேய், இதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறா டேய். ஓகே மச்சான், நெக்ஸ்ட் வீக்கான ஷூட் எல்லாத்தையும் ரெடி பண்ணேன்டா. லொக்கேஷனுக்காக செலவாக நினைக்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே? ஆனால் எப்படியோ மச்சான், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்க மாதிரி தோணுது. அந்த பைலட்டை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா. டேய், ஏன்டா எப்போ பார்த்தாலும் ஜோன் அவுட்லேயே இருக்க? இல்லைடா, எல்லாமே நினச்ச மாதிரி நல்லபடியாக பாசிட்டிவாக போகுது. ஆமாம், ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுடா நம்ம லைஃப்பில். நம்ம லைஃப்லையா? நம்ம லைஃப்பில் என்னடா எதுவும் மிஸ் ஆகுது? இல்லை, என் லைஃப்பில். மச்சான், இந்த பொடி சாவி எங்கே இருக்குது? இங்கே இருக்கு. நீ போய் ஷூட்கான வேலையெல்லாம் பாரு, நான் வந்துடுறேன். டேய், எங்கடா போற? நீ போய் ஷூட்கான வேலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன், நான் வந்துடுறேன்டா. போச்சுடா. அங்கிள் பாலை தாங்க. உன் பேர் என்ன? பேர் என்ன சொல்ல முடியாது, பாலை தாங்க. பாலை தர முடியாது. சேட்டையை போகிற உனக்கு. எப்படி இருக்க? ம், இருக்கேன். அப்புறம் உன் டைரக்ஷன்ஸ் ஒர்க்லாம் எப்படி போகுது? போகுது. ப்ரொடியூசர் பார்த்துட்டோம், பைலட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு ஃபிலிம் தான். நீ ஆசைப்பட்ட மாதிரி இல்லை. நான் ஆசைப்பட்ட மாதிரி. உனக்கு எப்படி போகுது? போகுது. உண்மையிலே நீ ஓகேவா? உன் கல்யாணத்தை தள்ளி வச்சிட்டுன்னு கேள்விப்பட்டேன். கயல், என்னால் முடியல. நீ அன்னைக்கு ஏதாச்சும் சொல்லியிருந்தாவாச்சும் நான் நிம்மதியாக இருந்திருப்பேன். ஆனால் நீ அன்னைக்கு எதுவுமே சொல்லாமல் போயிட்ட. நான் போகிறேன்னு சொல்கிறேன், அப்போ கூட நீ என்கிட்ட கெஞ்சி கூட இல்லை. ஏன் சைலண்ட்டாக இருந்த? இந்த 1 month நீ என் கூட பேச கூட ட்ரை பண்ணல. ஏன்? இதெல்லாம் தெரிஞ்சுக்காம எப்படி? கில்ட். ஆ? கில்ட். நான் சைலண்ட்டாக தான் இருக்க முடியும். நான் சொல்கிறத கேட்குற மைண்ட் செட்டில் நீ இல்லை.
நீ இல்லாமல் என்னென்னமோ பண்ணி நான் இருக்க பழகிட்டேன் இந்த 1 மந்த். ஆனால் உன்னை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியல. நீ எனக்கு ஃபஸ்ட்டு ஓகே சொன்னப்போ எல்லாரையும் விட நான் ஏதோ ஸ்பெஷல்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த 1 வீக் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் என்னை தாண்டி நீ ஒருத்தன் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உன் லைஃப்பில் எனக்கு என்ன வேலை இதுக்கப்புறம்? மேரேஜ்க்கு எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. உங்ககிட்ட எத்தனையோட சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா. சாரி. ஏய், சாரிலாம் சொல்லாதப்பா. உன் மேலே எந்த தப்பும் இல்லை. இவ்வளோ பண்ணியும் எப்படி நீ என்னை லவ் பண்ணுற? ஏன்னா நான் தான் உன்னை வெறுக்கவே இல்லையே. நான் போகிறேன். சாரிடா, நான் தப்பு பண்ணிட்டேன்டா. சாரி. கையில் கையை விடு கையில். ப்ளீஸ்டா. நீ என்ன நினைக்கிற? இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறியா? வலிக்குது கையில். நான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்தேன்னா நீ எப்படி என் கையை டைட்டாக பிடிச்சிருக்க, அந்த மாதிரி தான் நானும் இருப்பேன். இன்னொரு மிஸ்டேக் திருப்பி பண்ணிடாத. போய் கல்யாணம் மட்டும் ஹாப்பியாக இரு. நான் நல்லா தான் இருக்கேன். அவன் என்னை நல்லா பார்த்து பண்ணி நம்புறியா? நல்லா பார்த்துப்பான்னு நம்புகிறேன். நீ கேட்டல ஏன் உன்ட்ட வந்து கெஞ்சலைன்னா, ஒரு சினிமாக்காரனா லவ்க்காக கெஞ்ச வேணான்னு மூளை சொல்லிச்சு. ஆனால் ஒரு பொண்ணுக்காக கெஞ்சலான்னு இது சொல்லிச்சு. பட் என்னால் முடியல. வீட்டுக்கு போக காசு இருக்கா? நீயா வந்த தேவத நானா உன்னை தேடல, பாத மாற தோணல, இப்போ நீ வந்தா என்ன செய்வேன்? காலம் மட்டும் செல்ல இந்த காதல் போகவில்லை, வலி தீர்ந்த பாடு இல்லை, மீண்டும் ஏன் வந்தடி ஏன் வந்தடி? பிடிங்கங்க, அட பிடிங்கங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே, ஸோ அதான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இருங்க. எல்லோரும் வேலண்டைன்ஸ் டேக்கு அவங்கவுங்க ஆள் கூட சுற்றிட்டு ஜாலியாக ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க. உங்கள் பின்னாடி நான் சுற்றுறேங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிறதும் எனக்கு தெரியும். ஸோ அதான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு. உங்களுக்கு வேணும்னாலும் சரி வேணான்னாலும் சரி எதுவுமே இப்போ சொல்ல வேணாம், பொறுமையாக டிசைட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒன்றும் அவசரம் இல்லை, டைம் எடுத்துக்கோங்க, ரிலாக்ஸாக யோசிச்சு சொல்லுங்கள். வேணாங்க எதுவும் சொல்ல வேணாம், நல்லா பொறுமையாக டைம் எடுத்து ரிலாக்ஸாக யோசித்து சொல்லுங்கள். நோ ரஷ். ஓகேவா? பார்த்து வீட்டுக்கு போங்க. டேய், லைட்லாம் செட் பண்ணியாச்சு, வரியா இல்லையா? இதோ வரேன்டா. டைரக்டர். மேடம் ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு, தயவு செஞ்சு போய் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வாங்க போங்க.
சார் ம். இந்த கதையில் எனக்கு 2 டவுட் இருக்கு. ம். அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமும் அவனுக்கு அவ இல்லைன்னு தெரிஞ்சும் இவன் ஏன் அவனை அவ்வளோ லவ் பண்ணுறான்? எனக்கு தான் கிடைக்கும்னு தெரிஞ்சு பண்ணுறதுக்கு பேர் லவ் இல்லை. எனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ணுறது தான் லவ். சரி, ஓகே. இப்போ சப்போஸ் அவன் போய் அந்த பொண்ணுக்கிட்ட திரும்பி பேசியிருந்தா என்ன பேசியிருப்பான்? அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? டேய் லைட் போயிட்டு இருக்கு, வரீங்களா இல்லையாடா? ஷார்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, போய் ஆர்டிஸ்ட்டை கூட்டு போ. ஸோ வந்து ரொம்ப நேரமாக கால் பண்ணிட்டே இருப்பான், நீங்கள் எடுக்கவே இல்லை. காலிங் பெல் அடிக்கும், காலிங் பெல் அடித்தோடனே கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, பார்த்து அங்கே வெளியே நிற்பான். ஓகேவா பிரதர்? அப்போ தான் நீங்கள் இந்த டைலாக் சொல்கிறீங்க. பிரதர், இந்த டைலாக் நான் படித்தேன். அவன் வேணுன்ற மாதிரியும் பேசுகிறான், இல்லை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிட்டுன்ற மாதிரியும் பேசுகிறான். இதை நான் எந்த டோனில் ப்ரோ பேசுறது? ரெண்டுமே தான் பிரதர், ரெண்டுமே நீங்கள் சொல்கிறதுல கன்வே ஆகணும். ஓகே, இந்த டைலாக் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக பிரேக் ஆன மாதிரி பேசணும். லைக் நம்ம தொண்டை அடைச்ச மாதிரி பேசுவோம்ல, அவள் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. ஓகே. பட் நீங்கள் அந்த கேட்கும் போது உன்னால் எப்படி அதை வேணான்னு சொல்ல முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு டோன் இருந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வேணும் அப்படிங்கிறது கன்வே ஆகிட்டே இருக்கணும். சரி, ஓகே. இன்டென்ஷனோடையே தான் நீங்கள் பேசணும். டேரக்டர் சார், ஓகேவா? பேசாமல் நீங்களே ஒரு டைம் ஆக்ட் பண்ணி காட்டுறீங்களா? அவருக்கும் அது ஈஸியாக இருக்கும். ஆமாம் பிரதர், ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போயிடலாம். மச்சான் லைட்டு போகுதுடா, சீக்கிரம் நீயே நடிச்சு காமிச்சிரு. சரி, ஓகே. ரெடி? கேமரா ரோலிங், ஆக்ஷன். நான் தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொன்னேன்ல. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன் இங்கே வந்து நிற்கிறது? என்ன டிஸ்டர்ப் பண்ண ப்ளீஸ். நீ என்னை விட்டு போயிட்டேன்னு தெரியும், திரும்ப வர மாட்டேன்னு தெரியும். ஆனால் மனசு கேட்கல, வர நான் சொல்கிறத கேட்க மாட்டேது. அதனால தான் இங்கே வந்து நிற்கிறேன். உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நீ போயிட்ட. நானும் உன்னை தேடாமல் மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் உன்னை அதிகமாக தேடுறேன். இப்போ கூட நான் எங்கே வந்து நிற்கிறேன் தெரியுமா? எங்கே நம்ம பண்ணலோ எங்கேயாவது எப்படியாவது நம்மளை காப்பாற்றிடாதுன்னு தான் வெயிட் பண்ணிருந்தேன். சிச்சுவேஷன் மாறுமா மாறாதா தெரில. ஆனால் ஒரே ஒரு கேள்வி, உன்னால் எப்படி என்ன மறக்க முடியும்னு நினச்சா? எப்படி என்ன விட்டு போகணும்னு தோணுச்சு? ஓகே, பார்த்துட்டிங்களா? போகலாமா? ஸோ கைஸ், அதே மாதிரி பண்ணிடுங்க. கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. மார்க்கில் டேக். ஓகே, கேமரா ரோலிங், ஆக்ஷன். மேடம், ஓகே ஷர்ட் நம்பர்லாம் நோட் பண்ணீங்களா மேடம்? பண்ணியாச்சு. அடுத்தனடா நீங்கள் சாப்பிட்ருங்க. சூப்பர்ரா. இதெல்லாம் வாங்கடா, இந்த சாப்பிட விட்டா. டீ சாப்பிட போகிறேன், வரியா? வா. அண்ணா 2 டீ. இல்லை எனக்கு வேணாம். ஏன்? இல்லை, நான் டேரெக்டாக சாப்பிட்டுக்கிறேன். சரி, ஓகே, ஒரு டீ போதுண்ணா. டீ இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைல்ல. ஆமாம், நீ ஏதோ என்கிட்ட செகண்டாக ஒரு கொஷின் கேட்குன்னு சொன்னில்ல, என்னது அது? இல்லை, லாஸ்ட்டாக அந்த பையன் போய் அந்த பொண்ணுக்கிட்ட திரும்பி பேசியிருந்தா என்ன பேசியிருப்பான்னு கேட்டேன். ஆனால் இப்போ அது தேவையில்லை. நீங்கள் இன்னும் அவளை மறக்கலல்ல? ஆ
ஐ மீன் நீங்கள் சொன்ன ஸ்டோரியில் அந்த பையன் அந்த பொண்ணு அவளை மறக்கலன்னு கேட்டேன். அது எப்படி மறப்பான்? கஷ்டம் இல்லை, அவன் பண்ணுற எல்லா விஷயத்துலையும் மறப்பான். எப்படி? எக்ஸாம்பிளுக்கு அவன் ஒரு டைரக்டர். ஸோ அவனோட ஸ்டோரியில் அவள் எப்படி இருக்காளோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் இருப்பாள். ஓ புரியுது சார். சரி, டவுட்லாம் கிளியர் ஆயிடுச்சுல்ல? சாப்பிட்டு ஷூட் போகலாமா? ஃபைனலாக ஒரு டவுட். என்ன? இதே மாதிரி ஒரு டீ கடையில் தான் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன். என்ன ஒரு 1 மந்த் இருக்குமா? நீங்கள் அதை இன்னும் ஞாபகம் வச்சு ஏன் என்ன சூஸ் பண்ணீங்க? ஏன்னா நீ மட்டும்தான் காசு கேட்க மாட்டேன்னு தோணுச்சு. டைரக்டர் சார் சொல்லுங்க. தெரில. சரி சரி, டைம் ஆயிடுச்சு, போய் ஷார்ட் ரெடி பண்ணி போ. நான் எவ்வளோ? இல்லை இல்லை, நான் கொடுத்துக்கிறேன். ம் ம் சீக்கிரம் வா. அம்மா